ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதங்களில் பாலமாக வெடிப்பு போல் இருக்கும். இந்த வெடிப்புகளை எப்படி 7 நாள்லேயே சரி செய்யலான்ற டிப்ஸாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் முழுக்க நான் ட்ரை பண்ண ரெமெடி எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. ஸோ அதனால் உங்களுக்காக நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல், உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஹோம் ரெமெடி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இன்றைக்கி இந்த ஹோம் ரெமெடியில் 2 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன். அதாவது தூள் உப்பு இல்லை, பவுடர் உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவுடர் உப்பு இல்லாமல் கல் உப்பு எடுத்துக்கங்க. கல் உப்பில் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ நல்ல உப்பை இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி பிரிஞ்சா போல் வரும். அதாவது தண்ணியும் கொஞ்சம் நொரப்பாகவும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பாதங்களில் அப்ளை பண்ணணும். ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக கல் உப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்னம்னா காலை கீறிடும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால ஏற்கனவே அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த கல்லுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பை நீக்கிட்டு அந்த இடத்துல ஸ்மூத்தாக பாதத்தை வச்சுக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இதை நீங்கள் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. வாஷ் பண்ணிவிடுங்க, தொடச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த பேஸ்ட்டை இப்போ அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன், அதாவது கேஸ்டர் ஆயில். அதுக்கு அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல். நான் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாலும் அதை கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மஞ்சள் பொடி. அதாவது வீட்டில் நம்ம குழம்பு மஞ்சள் பொடி இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல் அதில் இருக்குது. இன்னும் ரொம்ப உங்களுக்கு சீக்கிரமான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கஸ்தூரி மஞ்சள் வேண்டாம், இதில் குழம்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ 3த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்காக நம்ம கொண்டு வந்துடலாம். இவ்வளோ பேஸ்ட்டை நம்ம மொத்தமாக காலில் அப்ளை பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. இதை நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீமியான பேஸ்ட்டுக்காக வந்துடும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 7 நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் கற்றாழை ஜெல் வீட்டில் அதாவது வீட்டிலேருந்து ரெடி பண்ண கற்றாழை ஜெல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். வெளியில் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் ப்ரெசர்வேட்டிவ் இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வேலையில் அப்ளை பண்ணலாம், ஈவினிங் ஒரு வேலை அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலை இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். ஆனால் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி காலில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும் அந்த மஞ்சள்லாம். எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் நான் அப்ளை பண்ணிவிட்டு பெட்டில் போய் படுத்தோன்னே பெட் எல்லாமே என்ன ஆகிடும்னா மஞ்சளில் ஃபுல்லாக பூசிடுவாங்க. அப்போ பெட் எல்லாமே மஞ்சள் கரையாயிடும். அதனால் பெட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அப்போ ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பெட் எல்லாமே பூசாது. அந்த மாதிரி பகல்லையும் நீங்கள் ஒரு வேலை இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை இது கொடுக்கும். அந்த மாதிரி அதாவது நைட்டில் அப்ளை பண்ணும்போது ஓவர் நைட் ஃபுல்லாக விடணும். மறுநாள் காலையில் தான் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எனக்கு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தளவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.